இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அதுக்கு லெட்டர் வந்து மியூ. மியூக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் இன்ட்டு ஏரியா. அப்போ யூனிட் என்ன வரும்? கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ரைட். அப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு யூனிட் என்ன? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இன்னொரு யூனிட் இருக்குது, ஜூல் பை டெஸ்லா. அது எப்படி வந்துச்சு? இப்போ பிஐஎல் இது எதோட ஃபார்முலா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ரைட். நம்ம என்ன பண்ணுறோம்? ஐஎல் மட்டும் இங்கே இருக்குது, மல்டிப்ளேயில் இருக்கிற பி அந்த சைட் போனால் டிவிஷனில் இருக்கும், எஃப் இங்கே தான் இருக்குது. சரி, இப்போ நமக்கு என்ன இருக்குது ஃபார்முலா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு? ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஐ இன்ட்டு ஏ. ஐ இருக்குது, ஆனால் லென்த்துங்கிறது ஏரியாவா கிடையாது. அப்போ இன்னொரு லென்த்தால் பெருக்குனா ஏரியாவாக மாறிடுமா? அப்போ ஐஎல் இன்ட்டு எல் சீக்வல் டு எஃப் பை பி. சீக்வல்ட்டுனா என்ன அர்த்தம்? இந்த சைடு ஒரு சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இதே சேஞ்சஸ் தான் இங்கேயும் பண்ணணும். இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க? எக்ஸ்ட்ரா ஒரு எல்லை மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போ இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா எல்லை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல் இன்ட்டு எல் ஏரியாவா? அப்போ ஐஏன்னு வந்துருச்சு. இப்போ ஐஏ யூனிட் பாருங்கள், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது? ஒர்க்கு, எனர்ஜி. அதோட யூனிட் என்ன? ஜூல். பை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டெஸ்லா. அப்போ ஜூல் டெஸ்லா மேலே வந்தால் ஜூல் டெஸ்லா பவர் -1. இது ஒரு யூனிட்டு, இது ஒரு யூனிட்டு. யாருக்கு? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி பார்த்துங்க.